Hi students, this is Vijay Max. Example 2.19. Show that modulus of 3z minus 5 plus I equal to 4 represents a circle and find its center and a radius. கொடுத்த ஈக்குவேஷன் சர்க்கிள்னு ப்ரூவ் பண்ணுங்க. அப்படியே நம்ம சர்க்கிள் ஈக்குவேஷன்ல சென்டர் ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இன்ட்ல பாருங்க, இந்த மாடுலஸ் ஆஃப் z minus z not equal to r இதுதான் நம்ம சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபார்மை நம்ம ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷனை வரைக்கணும். ஓகே, ஸோ கொஸ்டின் கொடுத்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிவன் 3z minus 5 plus I equal to 4. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்க, இன்ட்ல பாருங்க, இந்த z கோஷன்ல எந்த நம்பர் நம்மளுக்கு இல்லை. அப்ப இந்த z பக்கத்துல எந்த நம்பரும் வரக்கூடாது. ஸோ அப்ப என்ன பண்றோம், டிவைட் 3 அப்படின்னு டிவைட் பண்றோம். டிவைட் 3 பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் z minus 5 divided by 3 plus I divided by 3 equal to 4 by 3. ஸோ ரெண்டு பக்கம் 3 ஆல டிவைட் பண்ணிட்டோம். தென் ஃபார்முலா கம்பேர் பண்ணும்போது z மைனஸ் இங்க வருது. ஸோ இந்த மைனஸை காமனா வெளியே எடுக்கணும். ஏன்னா மைனஸ் வந்து 5 by 3 தான் மைனஸ் இருக்கு, ஐக்கு வந்து பிளஸ் I by 3 இருக்கு. ஸோ மைனஸ் காமனா வெளியே எடுத்துட்டோம்னா this is 5 by 3 minus I by 3. அதாவது மைனஸ் காமனா வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும், பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும், ஈக்குவல் டு 4 by 3. இப்போ இந்த ஃபார்ம் கம்பேர் பண்ணி பாருங்க. இதோட ஃபார்ம் நம்மளுக்கு இன்ட்ல கொடுத்துக்கிற ஃபார்ம் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் இது z மைனஸ் இது வந்து நம்மளுக்கு z நாட் ஈக்குவல் டு r. ஸோ கரெக்டாக ஈக்குவேஷன் கம்பேர் ஆகுதுங்களா? இப்போ இதுல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம், இட் ரிப்ரசன்ட்ஸ் எ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ சென்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ல இந்த z நாட் தான் சென்டர். ஸோ z நாட் கம்பேர் பண்ணோம்னா 5 by 3 minus I by 3. ஸோ காம்ப்ளெக்ஸ் எழுதிக்கலாம், இல்லை நம்ம ஆர்டர் பரா எழுதிக்கலாம். 5 by 3 கமா இந்த I by 3 மைனஸ் 1 by 3 நான் ஆர்டர் பரா எழுதியிருக்கேன். ஓகே, தென் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வந்து r. ஸோ r வேல்யூ நம்மளுக்கு என்னது 4 by 3. ஓகே.